வெல்கம் பேக் ஆல் ஆஃப் யூ. இந்த டாபிக்ல ஒரு பிபிஎம் அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸை ஜிடிஎஸ்க்கு எப்படி இன்வாய்ஸ் பண்ணுவாங்க, எப்படி ரிட்டர்ன்ஸ் எடுப்பாங்க, விபி ஏதாவது இருந்ததுன்னா விபி கேஷை எப்படி கலெக்ட் பண்ணி விபிஎம் புக் பண்ணுவாங்கங்கிற கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல ஒரு பிபிஎம் லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ பிபிஎம் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் கிளிக் பண்றேன். Now we are going to invoice accountable articles by the BPM. ஸோ இந்த பிபிஎம் ஓப்பனிங் ஸ்கிரீன்ல டெலிவரி அப்படின்னு ஒரு கார்டு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதுல இன்வாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. எந்த ஜிடிஎஸ்க்கு இன்வாய்ஸ் பண்றீங்களோ அந்த ஜிடிஎஸோட பேரை சூஸ் பண்ணிட்டு கிளிக் ஆட். இப்போ உங்க கையில இருக்க ஆர்டிகிள்லாம் காட்டுது. அதுல எந்த ஆர்டிகிள் இன்வாய்ஸ் பண்றீங்களோ அதை ஸ்கேன் பண்ண போறீங்க. இங்க உங்களுக்கு பேக்ல வந்த ஆர்டிகிள், உங்ககிட்ட இருக்க டெபாசிட் ஆர்டிகிள்ஸ் எல்லாமே கீழே காட்டும். அதுல எந்த ஆர்டிகிள்லாம் இந்த பர்டிகுலர் ஜிடிஎஸ்க்கு இன்வாய்ஸ் பண்றீங்களோ அதை நீங்க ஒவ்வொன்றா ஸ்கேன் பண்ண போறீங்க. ஸ்கேன் பண்ண கீழே ஒவ்வொன்றா செலக்ட் ஆயிட்டே வரும் பாருங்க. கீழே டிக் ஆகுது பாருங்க. அடுத்த ஆர்டிகிளை ஸ்கேன் பண்றேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிகிளா அந்த ஜிடிஎஸ்க்கு இன்வாய்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்து பாருங்க. அதுல ஏதாவது விபி இருக்கு பாருங்க. டோட்டல் அமௌண்ட் டு பி கலெக்டட் 1060. நவ் கிளிக் இன்வாய்ஸ். கிளிக் கன்ஃபார்ம். இப்போ அந்த பர்டிகுலர் ஜிடிஎஸ்க்கு 3 ஆர்டிகிள், அதுல 1 விபி இன்வாய்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் பிபிஎம் இன்வாய்ஸ் பண்ண ஆர்டிகிளை ஒரு ஜிடிஎஸ் எப்படி அக்னாலேஜ் பண்ண போறாருன்னு பார்க்க போறோம். மொபைல் ஆப்ல ஜிடிஎஸ் லாகின்ல உள்ள வாங்க. டோர் ஸ்டெப் சர்வீசஸ்ங்கிற கார்டை கிளிக் பண்ணுங்க. அதுல அக்னாலேஜ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இதுல பிபிஎம் இன்வாய்ஸ் பண்ண 2 ஆர்எல், ஒரு ஸ்பீட் போஸ்ட் காட்டுதா? இதுல ஆர்எல் டச் பண்ணுங்க. அதுல என்ன ஆர்டிகிள்னு காட்டுது, கிளிக் அக்னாலேஜ். இதே மாதிரி அடுத்தது அதே ஆர்டிகிள் அக்னாலேஜ்ல போங்க. ஸ்பீட் போஸ்ட் 1 காட்டுது பாருங்க, ஆர்எல் 0 ஆயிடுச்சு. இப்போ ஸ்பீட் போஸ்ட டச் பண்ணுங்க. அந்த ஸ்பீட் போஸ்டோட டீடைல்ஸ் காட்டும். இப்போ கிளிக் அக்னாலேஜ். இப்போ நீங்க 2 ஆர்எல், ஒரு ஸ்பீட் போஸ்ட் அக்னாலேஜ் பண்ணிருக்கீங்க. இதை எப்படி டெலிவரி பண்ணலாம்னு பார்ப்போமா? Now we are going to see delivery of articles by GDS. அதுல ஆர்டிகிள் டெலிவரிங்னு டோர் ஸ்டெப் சர்வீசஸ் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ஆர்டிகிள் டெலிவரி. இப்போ அந்த ஜிடிஎஸ்க்கு என்னெல்லாம் ஆர்டிகிள் ரிசீவ் ஆயிருக்கோ அதெல்லாம் லைனா காட்டும். இத கஸ்டமர் டோர் ஸ்டெப்ல போயிட்டு டெலிவரி பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஆர்டிகிளை செலக்ட் பண்றீங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுல என்னெல்லாம் டீடைல்ஸ் கேக்குதுன்னு பாருங்க. கீழே டெலிவர்டா நாட் டெலிவர்டா. இப்போ நான் டெலிவர்ட் அப்படின்னு சூஸ் பண்றேன். அடுத்தது டெலிவர்ட் டு, யார் இந்த ஆர்டிகிளை ரிசீவ் பண்ணாங்கன்னு கேக்குது. ரிசீவ் பண்ணவங்களோட பேரை இங்க டைப் பண்றேன். அடுத்தது பாருங்க, ஐடி கார்டு ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஐடி கார்டை நீங்க இங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஆதார் பேஸ்டா டெலிவரி பண்ணீங்களா, பேன் கார்டா, டிரைவிங் லைசன்ஸா, என்ன கார்டோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேன் கார்டுன்னு சூஸ் பண்ணிட்டு பேன் நம்பர் இங்க டைப் பண்றேன். கஸ்டமர் கிட்ட சிக்னேச்சர் வாங்கியிருந்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சரை கிளிக் பண்ணுங்க. டிஜிட்டல் சிக்னேச்சர் வாங்கிக்கோங்க கஸ்டமர் கிட்ட. நவ் கிளிக் சப்மிட். இப்போ ஒரு ஆர்டிகிள் டெலிவரி பண்ணியாச்சு. இப்ப பாருங்க, லேட்டிடியூட் லாங்கிடியூட்லாம் காட்டுது பாருங்க. கிளிக் ஓகே. அடுத்தது 2வது ஆர்டிகிளை சூஸ் பண்ணுங்க. சப்போஸ் இந்த ஆர்டிகிள் டெலிவரி ஆகலைன்னா கீழே பாருங்க, நாட் டெலிவர்டு அப்படின்னு இந்த டிராப் டவுன்ல சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டெலிவரி ஆகாத ரீசன்ஸ் என்னவோ கரெக்டா செலக்ட் பண்ணுங்க. இதுல பாருங்க, என்னெல்லாம் ரீசன்னால இந்த ஆர்டிகிள் டெலிவரி ஆகாம போகலாம் அப்படின்னு காட்டுது பாருங்க. டோர் லாக், இன்சபிஷியன்ட் அட்ரஸ், இன்டிமேஷன் டெலிவர்ட், லோக்கல் ஹாலிடே, மிஸ் சென்ட், நோ சச் அட்ரஸி, ஓகே, ரீடைரக்ஷன் ரெஃப்யூஸ்ட், அன்கிளைம்டு. இதுல எதனால இந்த ஆர்டிகிள் டெலிவரி ஆகலன்னு ரீசனை சூஸ் பண்ணுங்க. இங்க நான் டோர் லாக்னு சூஸ் பண்ணிக்கிறேன். கிளிக் போட்டோ. அந்த க்ளோஸ் ஆன டோரை ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. நவ் கிளிக் சப்மிட்.
இப்போ ரெண்டாவது ஆர்டிக்கிள் நாட் டெலிவர்ட் அப்படிங்கிற ரிமார்க்கை கேப்சர் பண்ணியாச்சு. latitude longitude காட்டுது பாருங்க. now click OK. கடைசி ஆர்டிக்கிள் காட்டுது பாருங்க, அதை செலக்ட் பண்ணுங்க. இது ஒரு விபி ஆர்டிக்கிள், 1060 rupees to be collected from the customer. கீழே காட்டுது பாருங்க, amount to be collected. கீழே ஸ்க்ரால் பண்ணி வாங்க, சூஸ் த ஆப்ஷன் டெலிவர்ட் அப்படின்னு சூஸ் பண்ணுங்க. டெலிவரி பண்ணீங்க அப்படிங்கிறத இங்க டைப் பண்ணுங்க. அதாவது யார் இந்த ஆர்டிகல் ரிசீவ் பண்ணாங்களோ அவங்க பேரை இங்க டைப் பண்ணுங்க. அடுத்தது now click digital signature. கஸ்டமரோட சிக்னேச்சர் இங்க வாங்கிக்கோங்க. now click next. இதுல விபிங்கிறதால மோட் ஆஃப் பேமெண்ட் கேக்குது. இது கேஷா கியூஆர்னு கேக்குது. நான் இங்க கேஷ்னு சூஸ் பண்ணிட்டு கன்ஃபார்ம். இப்போ திஸ் ஆர்டிகல் இஸ் டெலிவர்ட், திஸ் அமௌண்ட் டு பி கலெக்டட் ஃப்ரம் த கஸ்டமர். ஒரு ஜிடிஎஸ் தன்னோட ரிட்டர்ன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஆபீஸ் வந்ததுக்கு அப்புறமா அந்த ரிட்டர்ன்ஸை பிபிஎம் எப்படி கன்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ நான் ஒரு பிபிஎம் லாகின் பண்ணிக்கிறேன். பிபிஎம் லாகின்ல டெலிவரி அப்படின்னு ஒரு கார்டு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதுல ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அந்த கார்டை கிளிக் பண்ணுங்க. அதுல மேல கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த கன்ஃபார்ம்ல எந்த ஜிடிஎஸ் அந்த ஜிடிஎஸ் சூஸ் பண்ணுங்க. இப்ப இதுல பாருங்க, டெலிவரி ஆன ஆர்டிகல்ஸ் எதுவுமே காட்டல, ரிட்டர்ன் ஆன ஆர்டிகல் டீடைல்ஸ் மட்டும் தான் காட்டுது. இந்த ஆர்டிகிள் எதனால ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படின்னு காட்டுது. நீங்க இந்த டெலிவரி ரிமார்க்கை மட்டும்தான் கரெக்ட் பண்ண முடியுமே தவிர டெலிவரி ஆன ஆர்டிகிளோட ரிட்டர்ன்ஸை கரெக்ட் பண்ண முடியாது. சப்போஸ் இது நாட் டெலிவர்ட், டோர் லாக்டுங்கிற ரீசன்னால நாட் டெலிவர்ட். சப்போஸ் இது வேற ஏதாவது ரீசன் நீங்க மாத்தணும் அப்படின்னா மேல மாடிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அந்த ஜிடிஎஸ் பேரை சூஸ் பண்ணுங்க. இப்ப பாருங்க, அந்த டெலிவரி ஆகாத ஆர்டிகிள் மட்டுமே தான் காட்டும். அது டோர் லாக்டு, அதனால நாட் டெலிவர்ட் இருக்கு. அதுல மாடிஃபை கிளிக் பண்ணி யூ கேன் சேஞ்ச் த ரிமார்க். லோக்கல் ஹாலிடே, கிளிக் அப்டேட். இப்போ நம்ம என்ன பண்ணோம், டெலிவரி ஆகாத ஆர்டிகளோட ரிமார்க்கை மட்டும்தான் மாத்தினோம். நவ் கிளிக் கன்ஃபார்ம். இப்போ அந்த ஜிடிஎஸ் சூஸ் பண்ணுங்க. இப்ப பாருங்க, டோர் லாக்டு இந்த ரிமார்க் லோக்கல் ஹாலிடேன்னு மாறி இருக்கு. கீழே வந்து கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுங்க. இப்போ ஜிடிஎஸ் ரிட்டர்ன்ஸ் இஸ் கன்ஃபார்ம்ட் பை பிபிஎம். இப்போ இந்த ரிட்டர்ன்ஸை சப்மிட் பண்ண போறோம். கிளிக் சப்மிட். அதுல இந்த ரேடியோ பட்டனை பிபிஎம் பார் ஏபிபிஎம்ல வச்சுட்டு எந்த ஜிடிஎஸோ அந்த ஜிடிஎஸ் சூஸ் பண்ணிட்டு கிளிக் சப்மிட். இப்போ இந்த சப்மிட் அக்கௌண்ட்ல என்ன காட்டுது அப்படிங்கறத டீடைலா பார்ப்போம். இந்த பர்டிகுலர் ஜிடிஎஸ் எவ்வளவு ஆர்டிகல் எடுத்துட்டு போனாங்க, எவ்வளவு டெலிவரி பண்ணிருக்காங்க, எவ்வளவு டெலிவரி பண்ணல, எவ்வளவு இஎம்ஓ எடுத்துட்டு போனாங்க, எவ்வளவு டெலிவரி பண்ணல, அமௌண்ட் டு பி கலெக்டட் எவ்வளோ. கிளிக் சப்மிட். பாருங்க, ரிட்டர்ன்ஸ் இஸ் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி. அடுத்தது என்ன, இந்த பர்டிகுலர் ஜிடிஎஸ் கிட்ட இருந்து விபி கேஷ் ஒரு 1060 இருக்கு, அதை கலெக்ட் பண்ணணும். அதை எப்படி கலெக்ட் பண்ண போறோம், அதே ஸ்கிரீன்ல மேல பாருங்க அக்செப்ட் கேஷ் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. அதுல சப்மிட் அக்கௌண்ட்ல நீங்க கொடுத்தீங்கல்ல 1060, அது காட்டுது. கிளிக் அக்செப்ட். இப்போ அந்த பர்டிகுலர் ஜிடிஎஸ் கிட்ட இருந்து இந்த அமௌண்ட்டை பிபிஎம் கலெக்ட் பண்ணியாச்சு. இந்த அமௌண்ட் பிபிஎம் ஓட வேலெட்ல இன்க்ளூட் ஆயிருக்கு. டெலிவரி முடிச்சாச்சு. என்னெல்லாம் டெலிவரி ரிப்போர்ட்ஸ் அவைலபிளா இருக்குன்னு பார்ப்போமா. இப்போ பிபிஎம் லாகின்ல டெலிவரி கிளிக் பண்ணுங்க. அதுல ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற கார்டை சூஸ் பண்ணுங்க. அதுல பாருங்க என்னெல்லாம் ரிப்போர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. அப்டிராக்ட்ஸ் இருக்கு, டெலிவரி ரிப்போர்ட்ஸ் இருக்கு, இஎம்ஓ பெய்ட் ரிப்போர்ட் எல்லாம் இருக்கா. அதுல போஸ்ட்மேன் டெலிவரின்னு சூஸ் பண்ணுங்க. டேட்டை சூஸ் பண்ணுங்க. கிளிக் வியூ ரிப்போர்ட்ஸ். இப்போ பீட் வைஸ் கன்சால்டேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க, இந்த பீட் 1க்கு 3 ஆர்டிகல் இன்வாய்ஸ் பண்ணிருக்கோம். 2 ஆர்டிகல் டெலிவர்ட், 1 ஆர்டிகல் இஸ் நாட் டெலிவர்ட். அந்த டெலிவரி ஆகாத ஆர்டிகல் டெபாசிட்ல இருக்கு. அந்த ஒரு ஆர்டிகல் எது அப்படின்னு எப்படி பார்ப்போம்.
அதே டெலிவரி ஸ்கிரீன்ல இன் டெபாசிட் அப்படின்னு ஒரு கார்டு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதுல டெபாசிட் வித் ஆபீஸ் அப்படிங்கறதுல அந்த ரேடியோ பட்டனை சூஸ் பண்ணுங்க. இப்ப பாருங்க, கீழே ஒரு ஆர்டிகல் டெபாசிட் இருக்கு உங்ககிட்ட. ஏன் டெபாசிட் இருக்கு? இங்க பாருங்க, ரிமார்க் பாருங்க, லோக்கல் ஹாலிடே அப்படிங்கிற ரிமார்க்கோட ஒரு ஆர்டிகல் உங்ககிட்ட டெபாசிட்ல இருக்கு. நெக்ஸ்ட் டாபிக்ல விபிஎம்ஓ எப்படி புக் பண்ணணும், அதை எப்படி அட்ஜஸ்ட் ஆகும் அப்படிங்கறத பார்ப்போம். தேங்க்யூ.